அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 25,000 மத்திய அரசின் அதிரடி அறிவிப்பு. மத்திய தொழிலாளர் நல வாரியம் சார்பில் பீடி தொழிலாளர்கள், சினிமா தொழிலாளர்கள் மற்றும் சுரங்க தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான 2026, 2027 கல்வியாண்டு கல்வி நிதியுதவி திட்டம் அறிவிக்கப்பட்டு உள்ளது. தகுதியான மாணவர்களுக்கு கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ரூபாய் 1000 முதல் ரூபாய் 25,000 வரை நேரடி உதவி வழங்கப்பட உள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி மற்றும் தொழில்முறை பட்டப்படிப்புகள் வரை பயிலும் தகுதியான மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். கல்வி செலவுகளை எளிதாக்கும் நோக்கில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுவதால் தகுதியுள்ள தொழிலாளர்களின் குழந்தைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. விண்ணப்பதாரர்கள் தேசிய கல்வி உதவித்தொகை போர்ட்டலில் ஒருமுறை பதிவு செய்து ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் தனிப்பட்ட சேமிப்பு கணக்கு இருப்பதுடன் அது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும். பள்ளி மாணவர்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 2026 ஆகஸ்ட் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். உயர்கல்வி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான விண்ணப்பங்களை 2026 அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். மாணவர்கள் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களால் சரிபார்க்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகே உதவித்தொகை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.